வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கட்டுற பணத்துக்கு சேஃப்டி ப்ளஸ் ஜென்யூன் அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாட்ஃபார்ம் நேம் வந்து KGM என்டர்பிரைசஸ். இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கோல்டுக்கு நம்மளுக்கு மந்த்லி ஒரு ரிவார்ட் கொடுக்க போகிறாங்க. இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் அண்ட் சேலத்தில் இருக்குது. நம்ம இப்போ ஒரு 1 லேக்கு நகை வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம 1 லேக் பணம் கொடுக்குறோம். நம்மளுக்கு 22 கிராம் கேரட்டு 916 KDM பியூர் கோல்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. 1 லேக் ஈக்குவல், ஓகேவா? ப்ளஸ் நம்ம கட்டுற 1 லேக்குக்கு மந்த்லி 3% 12 மாதத்துக்கு. நம்ம 1 லட்ச ரூபா கொடுக்குறோம். 1 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவலான கோல்டை கொடுத்துட்றாங்க. நம்ம அந்த இடத்துலேயே சேஃப் ஆகிடுறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக பெனிஃபிட் என்னென்னா நம்மளுக்கு மந்த்லி 3% 12 மாதத்துக்கு. இவங்களுக்கு வந்து ஓனாக வந்து ஃபேக்ட்ரி இருக்கிறனால இது வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியுது. ஆஃபீஸ் கிடையாது. மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து அந்த 30% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கல்ல, இவங்க அந்த ப்ராஃபிட்டை வந்து யூசர்ஸ்க்கே பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூராவோ சேலத்துலேயோ இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு அமௌண்ட் கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கி ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ்க்கு 1 கிராமில் இருந்து நீங்கள் எவ்வளோ கிராம் வேணால் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் 1 கிராம் வாங்கினீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு 7000 வச்சுக்கோம். 22 கேரட் 916 கோல்டு வந்து 7000 வச்சுக்குவோம். GST ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் 5%. ஓகே, 7350 ரூபா. ஸோ நீங்கள் 7350 ரூபா ஒரு கிராமுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இப்போ 73500 ரூபா கொண்டு போனீங்கன்னா 10 கிராம் நகையை 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரத்துக்குள்ளே அதிகபட்சம் சேலத்துலேயோ கோயம்புத்தூர்லேயோ அவங்க ஆஃபீஸில் போய் நம்ம கேஷை கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். ப்ளஸ் அந்த நம்ம கட்டுரை வாங்கின 10 கிராமுக்கு GST கழிச்சுக்குங்க. நம்ம ஆக்சுவல் கோல்டு ப்ரைஸ்னால் 7000 ரூபா. 70000 ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்கோம். அந்த 70000 ரூபாய்க்கு 3% எவ்வளோ? 2500 ரூபா. அந்த 2500 ரூபாங்கிறது நம்மளுக்கு 12 மாதத்துக்கு ரிவார்டாக கிடைக்கும். அதுவும் 3%ங்கிறது 1ஆந்தேதி 11ஆந்தேதி 21ஆந்தேதின்னு 3 இதாக பிரித்து ஒவ்வொரு பர்சன்டேஜாக கொடுப்பாங்க. 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா. இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்கன்னு வச்சுங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 5% GST டேக்ஸ்னால் 1,50,000 ரூபா. 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் நகை வாங்கிட்டு வந்துட்டீங்க. 1,50,000 ரூபா கட்டியிருப்பீங்க. GST பில்லு உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் கட்டின 1 லட்ச ரூபாய்க்கு வந்து மந்த்லி உங்களுக்கு 3%னா எவ்வளோ? மாதம் 3000 ரூபா கிடைக்கும். அந்த 3000 ரூபா வந்து 1ஆந்தேதி 11ஆந்தேதி 21ஆந்தேதி இந்த தேதியில் 1000 ரூபா கிரெடிட் பண்ணுவாங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில் 3% கொடுக்குறதில்ல. இந்த 3 தேதிகளில் ஒவ்வொரு பர்சன்டேஜாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? இங்கே ரெஃபரல் பண்ணுறதுலாம் கம்பல்சரி கிடையாது, சரிங்களா? ரெஃபரல் நீங்கள் பண்ணுற பட்சத்தில் என்ன நடக்கும்னா ரெஃபரலுக்கு 1% கொடுப்பாங்க. செகண்ட் லெவல் 0.5, தேர்ட் லெவல் 0.4, ஃபோர்த் லெவல் 0.3, ஃபிஃப்த் லெவல் 0.2, சிக்ஸ்த்து டு 12th லெவல் வந்து 0.1% கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து பணம் கட்டுறீங்க, நகை வந்துடுது. 1 லட்ச ரூபாய்க்கு பணம் கட்டுறீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவலான கோல்டை வாங்கிடுவீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சேஃப்டி ஆகிடுறீங்க. உங்களுடைய பணம் வந்து சேஃப்டி ஆகிடுது. நீங்கள் அடிஷ்னலாக நம்ம கட்டுற 1 லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு மந்த்லி 3% மாதம் 3000 ரூபாங்கிறது 12 மாதத்துக்கு கிடைக்கும். 36,000 ரூபா கிடைக்கும். ரைட்டுங்களா? அந்த 3000 ரூபாங்கிறது 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். மந்த்லி 1ஆந்தேதி 11ஆந்தேதி 21ஆந்தேதி 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போனாலும் அவங்கள்ட்ட கோல்டு எப்பவுமே ஸ்டாக் இருக்குது. 1 to 2 ஹவர்ஸில் வாங்கியிருந்தலாம். நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வாங்குறீங்கனாலும் வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் ப்யூரிட்டி செக் பண்ணனாலும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்யூரிட்டி நீங்கள் இப்போ நான் வந்து 5 கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டு இருந்தேன். நான் கோயம்புத்தூர் ஆஃபீஸில் போய் ப்யூரிட்டி நீங்கள் செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு அடகு கடையிலையோ இல்லை ஏதோ ஒரு ஃபைனான்ஸ்லேயோ முத்தூட்டு மணப்புறம் ஏதோ ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸ்லேயோ இல்லை பேங்க்லேயே போய் நீங்கள் வந்து இதை நீங்கள் அடகு வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்யூரிட்டி செக் பண்ணிக்கலாம். 100 ரூபா கேட்பாங்க, அவ்வளோதான் சார்ஜஸ். இல்லைன்னா
நீங்கள் இந்த காயினை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய கோல்டாவோ ரிங்கா உங்களுக்கு என்ன இதை மாத்திரமோ செயினாக மாத்திரமோ மாற்றிட்டு போயிடலாம் வெளியில். சரிங்களா? அவங்க கொடுக்குறது காயின்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகே, கோல்டு காயின் கொடுப்பாங்க. பியூரிட்டி நீங்கள் வெளியில் வேணால் செக் பண்ணிக்கலாம். ஆனால் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், பியூரிட்டியாக தான் இருக்குது. என்னுடைய அடுத்த வீடியோவில் ஜிஎஸ்டி பில்லு, அப்புறமேட்டு அந்த பியூரிட்டி செக் பண்ண ரெசிப்ட்டு, இந்த கோல்டை யூஸ் பண்ணி இந்த காயினை யூஸ் பண்ணி நான் வந்து வாங்கின ரிங்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தனியாகவே மேக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு பிளான் பண்ணி தெரிஞ்சுக்குங்க, எப்படி ஜாயின் பண்ணுறது தெரிஞ்சுக்குங்க. பிளானை பொறுத்தளவு சிம்பிள். 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் நகை வாங்க போகிறீங்க. ஜிஎஸ்டி டேக்ஸ், ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜோடு சேர்த்து 1,50,000 ரூபா. உங்களுக்கு 1 lakh ஈக்குவல் கோல்டு கொடுத்துருவாங்க. ரிட்டர்ன் பொறுத்தளவு 1,50,000 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 5% ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ். நீங்கள் வாங்கின 1,00,000 ரூபா கோல்டுக்கு மாதம் 3%னா 3,000 ரூபா வரும் 12 மாதத்துக்கு. அந்த 3,000 ரூபாங்கிறது 1ஆம் தேதி, 11ஆம் தேதி, 21ஆம் தேதினு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக உங்களுக்கு மந்த்லி கிடைக்கும். 1000 ரூபான்னு. அந்த டேட்டில் ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்தால் அது நெக்ஸ்ட் டேயில் கிடைக்கும். அவ்வளோதான். இது ஒரு ரெஃபரல் கிடையாது. சப்போஸ் ரெஃபரல் பண்ணிங்கன்னா ஒரு 12 லெவலுக்கு இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் 1%, அடுத்த லெவல் வந்து அப்படியே வந்து 0.2 வரைக்கும் உங்களுக்கு % கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும். ஓகேவா? அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே அதில் என்னுடைய ஸ்பான்சர் ஐடியும் நேமும் இட்டு வந்திருக்கும், நாகராஜ்னு. அடுத்து உங்கள் நேம் கொடுங்க, ஃபுல் நேமில். அடுத்து ஜெண்டர் கொடுங்க, மேலா ஃபீமேலான்னு. அப்போனா உங்கள் கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ் கொடுங்க. அப்புறம் என்ன ஸ்டேட்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், உங்களுடைய பேன் கார்டு நம்பர், உங்களுடைய பேங்க் நேம், உங்களுடைய பிரான்ச் நேம், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, ஒரு பாஸ்வேர்ட். பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு ஃபண்டு க்ரெடிட் பண்ணுவாங்க. கொடுத்துட்டு எல்லாத்தையும் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஐடி ஒன்று க்ரியேட் ஆகிரும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா லாகின் பேஜ் வந்துடும். இப்போ உங்களுக்கு க்ரியேட் ஆன யூசர் ஐடியையும் நீங்கள் போட்ட பாஸ்வேர்டையும் கொடுத்து ரிமெம்பர் மீ டிக் அடிச்சுட்டு லாகின் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் ஐடியை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமையோ நோட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மெசேஜ் வந்திருக்கும். அதில் நீங்கள் காப்பி பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணோடனே லாகின் பேஜ் இன்றது இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா, ஓகே, இது வந்து என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? சேவ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். சேவ் பண்ணால் சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரோ சேலத்துலேயோ இருந்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபில்லப் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேனுவலாக எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கோல்டு வாங்கிட்டு வந்துடலாம். இதுவே நீங்கள் வெளியூர்காரங்களாக இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நான் உங்களுக்கு டெலகிராம் எனக்கு கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டு இந்த உங்களுடைய யூசர் ஐடி நேம் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. கோல்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து அடுத்த நாள்லையோ அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் ஏதோ ஒரு நாளில் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். இப்போ நீங்கள் எனக்கு கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கோல்டு நான் கூட வாங்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? சேலம் அண்டு கோயம்புத்தூர் நியராக இருந்தால் நீங்கள் நேரில் போய் கூட வாங்கிட்டு வந்துடலாம், நோ ப்ராப்ளம். அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க சண்டே கூட ஓப்பனில் இருக்கும். ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டில் அந்த டைம் கூட யூஸ் பண்ணிக்கிங்க. பட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு போங்க, கூட்டம் ஹெவியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி காமிக்கும். சரிங்களா? மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா, பர்சனல் டீட்டெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா, ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுடைய ஐடி, யுவர் மெம்பர் ஐடின்னு இருக்குல்ல, அந்த ஐடி இப்போ உங்களுக்கு கேட்பாங்க. அந்த ஐடி உங்களோட நேம் கொடுத்தீங்கன்னா அங்கே QR ஸ்கேன் கோடு இருக்கும். அதுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டிங்கன்னா 1 hour வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ரெசிப்ட்டு உங்களுடைய காயின்ஸு கொடுத்துருவாங்க. ஐடியை பொறுத்தளவு 24 மணி நேரத்தில் ஆக்டிவேட் ஆகிடும். ரைட்டுங்களா? இப்போ 0ன்னு தான் இருக்கும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அமௌண்ட் ஷோ ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கு நோ ரிஸ்க். ஏன்னா நம்ம போட்ட காசுக்கு கோல்டு வந்துடுது.
அதர் டிஸ்ட்ரிக் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.